மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீர்ந்து இருக்கும். புதியதாக ஏதாவது ஒரு விஷயங்களை எல்லாம் தொடங்குவதற்கு ஏற்ற தினமாக இது அமையும். புதிய அணிகலன்கள் ஆடை ஆபரணங்களுக்கெல்லாம் வாங்கும் பொழுது அவை உங்களுக்கு அதிர்ஷ்டகரமானதாக நல்லபடியாக அமையும். சில நேரங்களில் சில சுப காரியங்களுக்கான சில பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கும் அனுகூலமான தினமாக இது உங்களுக்கு அமையும். இதில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு பின்பு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினமாகத்தான் இது விளங்கும். எந்த காரியங்கள்லையும் வெற்றி ஏற்படும், சுபங்கள் நிகழும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப அனுகூலமான தினமாக இருக்கும். நீங்கள் சொல்கிறத எல்லோரும் கேட்பாங்க. உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளும் நடக்கலாம். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம். சில நேரங்களில் சிறிய அளவில் உடல் கோளாறுகள் ஏற்படலாம். எதிர்பாராத விதமாக சில செலவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் சற்று நிதானமாக செயல்படுங்கள். பெரிய பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன், இருந்தாலும் முன்னேற்றத்துக்கு தடையாகவும் சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படுவது தவிர்க்க முடியாததாக இருக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களே ஏற்படும், முன்னேற்றங்கள் ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில மனக்குழப்பங்கள், தனம் இழப்புகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு அனுகூலமான நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாகத்தான் இது அமையிறது. அடுத்த மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் உதவிகள் உண்டு. சில நேரங்களில் பகைவர்களுடைய அலட்சிய போக்கினாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் என்பது நல்லபடியாக வந்து சேரும். பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அது கதிரவனை கண்ட பனி போல விலகக்கூடிய ஒரு தினமாக இது உங்களுக்கு அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை சற்று சோதனையான தினமாக அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினம், நல்ல முன்னேற்றமான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும், நல்ல பலன்கள் உண்டு. அடுத்த கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். உங்களுடைய திறமை, செல்வாக்கு இதெல்லாம் உபயோகப்படும். நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் திருப்பங்களையும் தரக்கூடிய அற்புதமான தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களே ஏற்படும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான முன்னேற்றங்களை எல்லாம் தரக்கூடிய சிறப்பான தினமாக இது அமையிறது. அடுத்த சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அயல்நாடு சம்பந்தப்பட்ட திட்டங்கள் இருந்தால் அது நிறைவேறக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியும். படிக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு அவங்க விரும்பின கோர்ஸ் கிடைக்கும். நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமாக, சில நேரங்களில் நமக்கு சில விஷயங்கள் தெரியாட்டால் கூட சம்பந்தப்பட்டவர்கிட்ட கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும்.
பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அற்புதமான தினமாக இருப்பதால் வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாகவே இருக்குது. உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி பின்பு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் சிறப்பான வெற்றிகள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. அதனால் எந்த ஒரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முக்கியமாக புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது அதை தவிர்ப்பது நல்லது. அப்படி புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது உத்திர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பின்னடைவுகளை தரக்கூடிய ஒரு தினமாகத்தான் இது அமையிறது. கடுமையான முயற்சி உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். ஹஸ்த நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். இருந்தாலும் மனசில் சில குழப்பங்கள் ஏற்படும். தெளிவாக செயல்பட வேண்டும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். முன்னேற்றமான ஒரு தினமாக இது அமையிறது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுகூலமான தினமாக அமையும். குறிப்பாக காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். சில நேரங்களில் நமக்கு சூழ்நிலை சாதகமாக இல்லை என்று நினைத்தாலும் கூட உங்களுடைய முயற்சி நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு சுபமான நல்ல பலன்களையே தரும். முன்னேற்றமான சிறந்த தினம்னே சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் நல்ல பலன்கள் ஏற்படும். எண்ணிய எண்ணம் கைகூடும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் தோன்றலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினமாக அமையிறது. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான தினம். அற்புதமான வெற்றிகள் எல்லாம் காத்திருக்கின்றனன்னு சொல்லலாம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் இருக்கலாம், பின்னடைவுகள் இருக்கலாம். அது சமுதாயம் சார்ந்ததாக கூட இருக்கலாம். அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் பார்க்கும்பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று தாமதங்களும் பின்னடைவுகளும் ஏற்படுவதை தவிர்ப்பது கஷ்டம். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமான அனுகூலமான சூழல் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதியதாக ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவது, சின்னவங்க ஒரு நல்ல காலேஜில் இடம் பிடிச்சி சேர்றது, படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப அனுகூலமான தினமாகத்தான் இது அமையிறது. இதில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் தடைகள் ஏற்படும். முன்கூட்டியே திட்டமிட்டு சரியான முறையில் செயலாற்ற வேண்டும். பூராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய, புகழை பெற்றுத்தரக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கிற நல்ல தினமாக அமையிறது. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான பலன்கள், தலைமை பதவி சித்திக்கும், நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினமாக அமையிறது. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, வண்டி வாகனங்கள், சிறு பிரயாணங்களை மேற்கொள்வது போன்ற அனைத்து விஷயங்களுக்குமே ரொம்ப சிறப்பான தினமாகத்தான் இது அமையிறதும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்பட்டு பின்பு வெற்றிகள் ஏற்படும்.
திருவோண நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமான நல்ல பலன்கள் உண்டு. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் நல்ல செய்திகள் வந்து சேரும். சிறு பிரயாணங்களை ஒருவேளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். வீட்டில் உறவு முறைகள் என்பது ரொம்ப சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல சுபமான பலன்களை எதிர்பார்க்கலாம். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆனால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். தைரியமாக செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல அனுகூலமான திருப்திகரமான நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாக இது உங்களுக்கு அமையிறது. அடுத்த மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் இல்லை தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தெரிவிக்கிறது. இதில் எதிர்பாராத வகையில் சில நேரங்களில் நமக்கு சேர வேண்டிய பணம் வராமல் போகலாம், இல்லை செலவாகலாம். அதனால் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் சற்று கவனமாக செயல்படுவது நல்லது, எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. இதில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தோன்றலாம். மொத்தத்தில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய சிறப்பான தினமாகத்தான் இது அமையிறது.